Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. कल्पना अर्जुन वंदिरुका अर्जुन मामा हे कुटीस अर्जुन मामा வந்துட்டீங்களா மலர் கௌஷிக் போங்க விளையாடுங்க எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளுங்க அஸ்வின் பிரதாப் ஓகே அஸ்வின் என் தம்பி தான் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கான் அதனால தான் வந்திருக்கேன் and by the way she's my wife ரோஜா ரோஜா கும்பிட்டுக்கோ பெரிய மனுஷங்களை பார்த்தா கும்பிடணும் அதெல்லாம் ஒரு மரியாதை அட ரோஜா சார் நீங்க மிஸ்டர் பிரதாப் தானே ஐ திங்க் மேபி அஸ்வினோட ஃபாதர் சார் அஸ்வின் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் பிள்ளைங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாரு யாரு மனசையும் புண்படுத்த மாட்டாரு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்கான் எனிவே உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் என்னங்க என்னங்க இன்னும் அஸ்வினை காணோம் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா என்ன செய்ய கல்பனா அஸ்வின் வந்த ஃளைட் ரீச் ஆகி 4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் இங்க வந்து சேரலைன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே புரியல நீங்க 2 பேரும் அஸ்வின் தெளிவா பேசிட்டீங்கல்ல அஸ்வினுக்கு எந்தவித அப்ஜெக்ஷன் இல்லையே அண்ணே நாங்க அவங்கிட்ட தெளிவா பேசினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் கன்ஃபார்மே பண்ணோம் அப்புறம் எதுக்கு போன் எடுக்கல இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் நடக்க இருக்கு நம்மள தேடுவாங்களேன்னு அஸ்வின் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே நாங்க வந்துகிட்டு இருக்கேன் இத்தனை மணிக்கு ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு அவர்லாம் நமக்கு போன் பண்ணி சொல்லணும். நம்ம போன் பண்ணி கூட அவர் எடுக்கலைன்னா என்ன அர்த்தம்?
அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அது அண்ணே. இல்ல பிரதாப், இன்னொரு அவமானத்தை என்னால தாங்க முடியாது. ஐயோ சார், ஏதோ பிரச்சனை போல இருக்கு. போன் எடுக்க மாட்டேங்கிறான். சார், டைம் ஆயிட்டே இருக்கு. அஸ்வினை இன்னும் காணோம். நான் 2-3 தடவை அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். ரிங் போது, ஆனா அவன் எடுக்கவே இல்லை. ரோஜா, நானும் அவனுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. சார், நேரம் ஆக ஆக டென்ஷனா இருக்கு சார். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா அனுவுக்கு கட்டி வச்சிருவாங்கன்னு பயந்துட்டு கூட வராம இருக்கலாம்ல. நாம தான் அவனுக்கு தைரியம் கொடுத்தோம்ல, அப்படி எதுவும் நடக்காதுன்னு சொல்லியிருக்கோம்ல. சார், இருந்தாலும் மனசுல ஒரு பயம் இருக்கும்ல சார். நம்ம வேற ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாம விட்டுட்டோம். விக்டர் விஷயத்த சொல்லி அனுவை நாம மிரட்டி வச்சிருக்கோம். அவ ஃபங்க்ஷன்ல வந்து எனக்கு அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல, அஸ்வின் ஆசைப்படுற மாதிரி பூஜாவையே அஸ்வினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கன்னு அனு வாயாலே சொல்லுவான்னு நம்ம அஸ்வின் கிட்ட சொல்லாம விட்டுட்டோம் சார். சார், நீங்க அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணுங்க சார். இந்த விஷயத்த சொல்லுங்க. இத சொன்னா அவன் உடனே வந்துருவான். கரெக்ட். நான் இத மறந்துட்டேன். அவன் எப்படி வந்துருவான்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். இரு. இது என்ன புது நம்பரா இருக்கு? அஸ்வின் வேற நம்பர்ல இருந்து பேசினாலும் பேசுவான் சார். பேசுங்க, அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ அர்ஜுன் அங்கிள், நான் பூஜாவோட தம்பி புஜ்ஜி பேசுறேன். பூஜா தம்பியா? சொல்லு புஜ்ஜி. அங்கிள், ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அங்கிள், அஸ்வின் அங்கிள் அங்க வந்துட்டாரா? இன்னும் வரல. ஏன் கேக்குற? அஸ்வின் அங்கிள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஓ, அஸ்வின் அங்கிள் பூஜாவை பார்க்கணும்னு சொன்னாரு. ஆனா அக்கா கடைசி வரைக்கும் வெளியே வரவே இல்லை அங்கிள். எங்க அம்மாவும் அப்பாவும் நீங்க இங்க வந்தது தப்புன்னு சொல்லி அக்காவை பார்க்க விடாமலே அனுப்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.